ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ இந்த இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎன்பிசி 2024 மேத்தமெட்டிக்ஸ்குள்ள ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஆப்டிடியூட் கொஸ்டினில் சம் என்ன அப்படின்னா a person invested ₹12,000 in a fixed deposit scheme for 2 years at the rate 5% compound interest. How much amount will be got on maturity of the fixed deposit? ஃபிக்ஸட் டெபாசிட்டில் a person டெபாசிட் எவ்வளோ ரூபா போட்டிருக்காங்க? 12,000 போட்டிருக்காங்க 2 வருஷத்துக்கு. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்க அமௌண்ட் வந்து 12,000, டைம் வந்து 2 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். மெச்சூரிட்டி அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கேட்கல. மெச்சூரிட்டி அமௌண்ட்னா A is equal to P into 1 plus R by 100 the whole power. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான். ஸோ A is equal to அமௌண்ட்டுங்கிறதுனால தான் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். P வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு 12,000, 1 plus R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5/100, N வந்து டைமு எத்தனை வருஷம்? 2 வருஷம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம 12,000 எல்சிஎம் எடுப்பேன். அப்போ 105 divided by 100 into 105 divided by 100 ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் எழுதியிருக்கிறேன். 2 0 0 1 0 கட் ஆகும். 1 5 is 5, இங்கே 21, 2 5 are 10, இங்கே 2 கட் கொடுத்தா 6, மல்டிப்ளை பண்ணால் 126 into 105. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன? 13430, சாரி 230 தான் வரும். இதான் இதுக்குரிய ஆன்சர். ஆன்சர் சி. ஆன்சர் சி தான் இதோட ஆன்சர், சொல்லக்கூடிய ஆன்சர். அடுத்த சம் என்ன அப்படின்னா 10th standard கொஸ்டினில் உள்ளது conic section. சரி, ஓகே. The radius of a conical tent is 700 cm and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. ஒரு டென்ட் யூஸ் பண்ணுறதுக்கு, கோனிக்கல் டென்ட் யூஸ் பண்ணுறதுக்கான கிளாத் மெட்டீரியலோட லென்த் கொடுத்துருக்காங்க, வித்து கண்டுபிடிக்கணும். கானிக்ஸோட மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. கோனிக் ஷேப் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். இந்த டென்ட் இந்த மாதிரி போடுறாங்க. இதில் வந்து நமக்கு ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. The radius of the conical tent வந்து 700 cm. இது யூனிட் வந்து 1 சென்டிமீட்டரில் இருக்குது, இன்னொன்று வந்து மீட்டரில் இருக்குது. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஹைட் வந்து 24 மீட்டர். நம்ம எல்லாத்தையும் சேம் யூனிட்டுக்கு மாற்றிக்கிடணும். கேன்வாஸ் அப்படின்னா கேன்வாஸ்னால் வலைப்பரப்பு, சர்ஃபேஸ் ஏரியா. கோனோட சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா வந்து என்னதுன்னா πRL. சிஎஸ்ஏ ஆஃப் கோனுக்கு ஃபார்முலா என்னது? CSA of a cone is equal to πRL square unit. L அப்படிங்கிறது இந்த ஸ்லாண்ட் ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. L நமக்கு கொடுக்கல. ஃபஸ்ட்டு L கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். L கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா பிட்டாகரஸ் தியரத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம். ரேடியஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 700 சென்டிமீட்டர், 7 மீட்டர் எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து நமக்கு 24 மீட்டர். அப்போ L is equal to h squared plus r squared தான் வரும் ஃபார்முலா. ஸோ 24 squared plus 7 squared. Square is equal to 576 plus 49. இதை நான் ஆட் பண்ணால் 625 வரும். டிவைட் பண்ணால் நமக்கு 25. அப்போ L is equal to 25 கிடச்சிருக்கு. தென் CSA கால்குலேட் பண்ணிடலாம். CSA is equal to πRL. பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 7 இன்ட்டு L இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 25. 7 7 கேன்சல் ஆகிடும். 22 into 25 இது மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது 550 ஸ்கொயர் மீட்டர். இந்த 550ங்கிறது என்னதுன்னா சிஎஸ்ஐ ஆஃப் கோன் தான். நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா அந்த கோன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான கிளாத்தோட லென்த்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்குலரோட கேன்வாஸ் அதோட லென்த் வந்து எவ்வளோ? அந்த வித் ஆஃப் த ரெக்டாங்குலர் இஸ் 4, லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். L into B தான் என்னது 550. லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிரித்து கொடுத்துருக்காங்க. L தெரியாது, B வந்து 4 is equal to 550. அப்போ L is equal to 550 divided by 4. 1 4 is 4. Again remainder 50 3 4s are 12. 3 7 3s are 28. remainder 137.5 meter. இதுதான் length of the canvas. இது இந்த சமக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடந்துக்கிட்டே சொல்லக்கூடாது. ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ இந்த சம் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர். ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன ஃபார்மேட்டுன்னு எல்லாம் நம்ம கொடுத்துருக்க டேர்ம்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும்.
இப்போ இதை ஃபஸ்ட்டு டைம் வந்து 1 × 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் வேல்யூ கிடைக்கி 2 × 3னா 6 கிடைக்கி. அகெயின் கொடுத்துருக்க நம்பர் 6 × 4னா 24 கிடைக்கி. அப்போ 24 × 5னா 5 4 20 120 கிடைக்கி. அப்போ 120 × 2 3 4 5 இது 6 போட்டோம் அப்படின்னா 720 தான் இதுக்குரிய ஆன்சர். இது ஒன் வே ஆஃப் ஃபைண்டிங் த வேல்யூ. ஹாய் ஹலோ வணக்கம். சம் என்ன அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. 3x + 4y is to 4x + 6y is equal to 22:31. Find x is to y. ரேஷியோனால அதாவது எப்படி எழுதுவோம்னா ஃப்ராக்ஷன் எழுதுவோம். இப்போ 3x + 4y divided by 4x + 6y is equal to 22 divided by 32. கால்குலேஷன் சிம்பிளாக இருக்கிறதுக்காண்டி இதை நான் டிவைட் பண்ணிடுவேன். லோயஸ்ட் ஃபார்ம் 11/16. Then I cross multiply 16 × 3x + 4y is equal to 11 × 4x + 6y. ஓகே, இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணால் 48x + 64y is equal to 44x + 66y. x எல்லாத்தையும் ஒரு சைடு y எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரப்போகிறேன். 48x - 44x is equal to 66y - 64y. 48ல் 44 போச்சுன்னா 4x is equal to again இங்கே 2y. x/y y இந்த சைடு கொண்டு ஈக்குவல் டு 2/4. இதை டிவைட் பண்ணால் 1 / 2. ஆன்சர் வந்து 1:2 தான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா if two numbers AB are in the ratio m is to n, then the LCM of A and B is. LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் தானே. இப்போ இதோட HCF என்னவா இருக்கும்? m is to n. ரேஷியோவில் கொடுக்குற வேல்யூவை ஸ்மாலஸ்ட் ஃபார்மாக தான் இருக்கும். அதனால LCM இதுக்கு AB தான். LCM of the number A and B is AB. HCF என்னவா இருக்கும்? mn இருக்கும். HCF வந்து mn, பட் LCM வந்து AB. இதான் இதுக்குரிய ஆன்சர். ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட HCF வந்து mn இருக்கும். LCM வந்து ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸாக இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா the HCF of two number is 11, the LCM is 693. if one number is 77, find the other. இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு HCF × LCM. ரெண்டு நம்பர் வந்து நம்ம x and y எடுத்துக்கிடலாம். x வந்து 77 அப்படின்னா y நமக்கு தெரியாது. HCF என்னன்னு கொடுத்துட்டாங்க 11, LCM வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க 693. நம்ம y தான் கண்டுபிடிக்கணும். y is equal to 11 × 693 divided by 77. 11 டேபிளாக கட் கொடுக்குறோம். அங்கே 6 டைம்னா 9 வந்து 63, அகெயின் 63 99. இப்போ அனதர் நம்பர் என்னது நமக்கு 99. இந்த சம்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.